ராவணன் ஒரு முறை யுத்த பூமியிலே மயக்கம் அடைந்து விட்டான். ராமனுடைய பாணத்தை தாங்க முடியாமல் மயங்கி விட்டார். அவருடைய தேரோட்டி உடனே பயந்து போய், ஐயோ நம்ம சுவாமியை கொன்னுவிட போறார்களே என்று புறமுதுகிட்டு யுத்தத்திலிருந்து ஓடி வந்து விடுகிறான். ராவணனுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே ரொம்ப கோபம் வந்தது. யுத்தத்துல உயிரிழந்திருந்தால் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், புறமுதுகிட்டு ஓடும்படிக்கு என்னை ஆக்கி விட்டாயே, ஏன் இப்படி செய்தாயின்னு தன்னுடைய சாரதி தேரோட்டியை கடிந்து கொள்ளுகிறார். அப்ப சொல்றார், இதை யாரோ ஒரு ஊர் சாதாரண வீரனுக்கு முன்னாடி நீ பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, ராமன் எப்பேற்பட்ட வீரன், எதிரிகளாலேயே கொண்டாடப்படுகிற வீரம் ராமனுக்கு. சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய, அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் நம்மை தாக்க வேண்டுமா என்கிறதெல்லாம் வேறுபாடு இருக்கட்டும், ராமன் வீரன் பலசாலி என்பதை மாரீசனும் மறுக்கவில்லை, ராவணனும் மறுக்கவில்லை, கும்பகர்ணனும் மறுக்கவில்லை, யாரும் மறுக்க முடியாது. அப்படி எதிரிகளும் கூட ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு பெருமை ராமனுடைய பெருமை வெளிச்சமாக காணப்பட்டது. ஆனா பிராட்டியினுடைய பெருமை வேதத்திலே மறைத்து மறைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மறைக்கணும்? நம்மளை குழப்பணும்னு வேதத்துக்கு ஆசையா? எப்படி பகவானுடைய பெருமை தெளிவாக சொல்லப்பட்டுள்ளதோ பிராட்டி வைபவத்தையும் அப்படியே சொல்லி இருக்கலாமேன்னு கேட்டால், எப்பவுமே உயர்ந்த விஷயங்களை ரகசியமாகத்தான் சொல்ல வேண்டும். பிராட்டியின் பெருமை என்பது மிக உயர்ந்தது. அதை ஒருவன் உணர்ந்து கொண்டு விட்டான் என்றால் அவன் மோட்சத்தை அடையப் போகிறான் என்று பொருள். பிராட்டியின் பெருமை தெரியாவிட்டால் என்னமோ உலக இன்பங்களில் நாம் உழன்று கொண்டிருப்போம். பகவானுடைய பெருமை தெரிந்தால் கூட மோட்சம் கிடைக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா சுவாமி அவர் ரொம்ப பெரியவர், நானோ மிக தாழ்ந்தவன், அவரிடத்துல போய் மோட்சம் கேட்டா எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும். அப்ப குறைந்தபட்சம் எனக்கு பணம் வேணும், வீடு வாசல் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும்னு கேட்டா அதை கொடுப்பார் என்று வாங்கி கொண்டு விலகி போய் விடுவோம். அப்ப இது எதுவும் இல்லாதவர்களுக்கு மோட்சத்தை ஆசைப்பட்டாலும் கேட்பதற்கு வாய் வரவே வராதோ இல்லையோ. ஏன்னா பகவான் ரொம்ப பெரியவர், நான் தாழ்ந்தவன், ரொம்ப பெரியவர் தாழ்ந்தவன், நான் எங்க அதெல்லாம் கேட்பதுன்னு விலகியே இருந்து விடுவோம். உலக இன்பங்களை மட்டும் அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ்ந்து விடுவோம். ஆனா பெருமானுக்கு அருகில பிராட்டி இருக்கிறாள், அவள் கருணையே வடிவெடுத்தவள். யார் கேட்டாலும், மோட்சத்தையே கேட்டாலும் கூட அப்படியே எடுத்து கொடுத்து விடுவாள்னு நமக்கு தெரிஞ்சுட்டுன்னு வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த உலக இன்பத்துல யாருமே ஆசை வைக்க போவது கிடையாது. உடனே பிராட்டி திருவடிகளை பற்றி மோட்சத்தை பெற்று விடுவோம். அப்ப மோட்சம் பெறுவதற்கு தேவையான ஞானம் என்ன? பிராட்டியினுடைய பெருமை என்ன என்கிற ஞானம். அதை எளிமையாக சொல்லிவிட முடியுமா? தேர்ச்சி பெற்றவர்கள் நன்னா ஆராய்ந்து இவருக்கு தகுதி இருக்கிறதான்னு பார்த்துத்தானே வேதம் உபதேசிக்க வேண்டும். அதனால மறைத்து மறைத்து எல்லா இடங்களிலும் இது வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது.